பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் விதைக்கின்றது நம்முடைய பிள்ளைகளுக்காக. நாம் செய்யும்போது நமக்கு சோர்வாகத்தான் இருக்கும். ஆனால் நீங்கள் நீதிமான் அப்பத்துக்கு திரிந்ததாகவும், நீதிமான் கைவிடப்பட்டு தள்ளப்பட்டதாகவும், இறைந்து திரிந்ததாகவும் நாம் பார்க்கவே முடியாது. பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, 37வது சங்கீதத்தின் 25வது வசனத்திலே, நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயது உள்ளவனானேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதாயும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. என்ன ஒரு அழகான காட்சி பாருங்க. நீதிமான்கள் கைவிடப்பட்டதாகவும் அப்பத்துக்கு அவனுடைய சந்ததி அலைந்து திரிகிறதாகவும் நான் காணுவதே இல்லை. ஏனென்றால் நீதிமான் தள்ளுண்டு போனாலும் அவன் எழுந்து நிற்பான் என்று பார்க்கின்றோம். இன்னைக்கு நம்மை சுற்றி வாழ்கின்ற வாழ்க்கையை, மற்றவர்களுடைய வாழ்க்கையை எப்போதுமே கம்பேர் பண்ணி பார்ப்போம். அப்போ என்ன ஆகும்னா, நான் இவ்வளோ உண்மையாக இருக்கேன், நான் ஆனால் என்னுடைய வாழ்க்கை நிலைமை இப்படி இருக்கே, அவங்கெல்லாம் இஷ்டம் போல் வாழ்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு எல்லாமே கிடச்சிருக்கே, நான் தவறாக செஞ்சிட்ருக்கேனா, எனக்கு ஒன்றுமே புரியலையே கடவுளே. நாமும் ஜெபிப்போம், நான் இவ்வளோ உண்மையாக இருக்கிறேன் உமக்காக, ஆனால் என் வாழ்க்கை இப்படி இருக்கே என்று சொல்லி சோர்ந்து போக நேரிடும் அவர்களை பார்க்கும்பொழுது. பிரியமானவர்களே, அமெரிக்கா தேசத்திலே ஒரு சர்வே பண்ணாங்களாம். எப்படின்னா, ஒரு கொஞ்ச நாட்களுக்கு முன்பதாக, வெகு நாட்களுக்கு முன்பதாக இருந்த 200 நீதிமான்கள், அவங்களுடைய லைஃப் ஒரு சாட்சியாக இருந்த லைஃப், அவங்களுடைய பிள்ளைகள் ஜெனரேஷன்ஸை எடுத்து இன்னைக்கு எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, அவர்கள் டாக்டர்ஸா, சயின்டிஸ்டா, ப்ரொஃபஸர்ஸா ஒரு மேலிடத்தில் இருக்கிறார்கள், ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கின்றார்கள். அதே போல அந்த நாட்களிலே அவங்க இன்னொரு 200 பேர் எடுத்திருக்காங்க. அவங்க மகிழ்ச்சியாக இருந்தாங்க, ஆனால் பணக்காரர்களாக இருந்தார்கள், துன்மார்க்கமான வழியிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய சந்ததி எப்படி இருக்கிறது என்று இப்பொழுது பார்க்கும்போது, ஜெயிலில் இருக்காங்க, துன்புறுந்து இருக்காங்க, அலைந்து மறைந்து திரிகின்ற ஒரு வாழ்க்கையாக இருக்கின்றது என்று பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் விதைக்கின்றது நம்முடைய பிள்ளைகளுக்காக. நாம் செய்யும்போது நமக்கு சோர்வாகத்தான் இருக்கும். ஆனால் நீங்கள் நீதிமான் அப்பத்துக்கு திரிந்ததாகவும், நீதிமான் கைவிடப்பட்டு தள்ளப்பட்டதாகவும், இறைந்து திரிந்ததாகவும் நாம் பார்க்கவே முடியாது. பிரியமானவர்களே, சோதனை உண்டு, உபத்திரவம் உண்டு, கவலைகள் உண்டு, ஆனாலும் உங்கள் வாழ்க்கையை பார்த்து கொண்டிருக்கின்றார். அதற்கான பலனை நீங்களும் உங்கள் பிள்ளைகளையும் அறுக்க செய்வார். பிரியமானவர்களே, ஆகவே இன்றைய நிலைமையை நினைத்து சோர்ந்து போக வேண்டாம். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்கின்ற ஒரு நிலைமையோடு கூட நான் அலைந்து திரிந்து பிச்சை எடுத்து என் சந்ததி வாழப்போகிறதில்லை என்கின்ற ஒரே ஒரு சத்தியத்தை பிடித்தவர்களாய் நாம் தலைகளை தாழ்த்தி தேவனிடத்திலே ஒப்புக் கொடுப்போம். அன்பின் பரலோக பிதாவே, எங்களுடைய வாழ்க்கையிலே இன்றைய நிலைமையிலே நீர் எங்களை தாங்கி வருகின்றீர். நன்றி கர்த்தாவே. எங்களுடைய சந்ததிக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களுடைய பிள்ளைகள் இறைந்து திரிவதில்லை என்று நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அவர்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.